உத்திரமேரூர் அருகே அழிந்து வரும் பழமையான சிவாலயம் தூங்கி வழியும் இந்து அறநிலையத்துறையினர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியம் காவாம்பயிர் ஊராட்சி புத்தளி கிராமத்தில் மரகதாம்பிகை சமேத சத்யநாதேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோவிலுக்கு உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து தினமும் ஏராளமான சிவ தொண்டர்கள் பக்தர்கள் வந்து செல்கின்றனர். தற்போது இக்கோவில் முறையான பராமரிப்பு இல்லாமல் சுற்றுச்சுவர்கள் முற்றிலுமாக இடிந்து விழுந்துள்ளது. மூலவர் கட்டிடம் முழுதும் சேதமடைந்து விரிசல் ஏற்பட்டு சிதிலமடைந்து காணப்பட்டு வருகிறது. மேலும் இக்கோவிலில் உள்ள கல்வெட்டுகள் முறையாக பராமரிப்பு இல்லாமல் சேதமடைந்து வருகின்றன. கோபுரத்தின் மீதும் செடிகள் கொடிகள் வளர்ந்துள்ளன. இதுகுறித்து பக்தர்கள் கூறுகையில், இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பொக்கிஷங்கள் உள்ள பழமை வாய்ந்த இந்த திருக்கோவில் முறையாக பராமரிப்பு இல்லாமல் உள்ளது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக கோவிலின் ஒவ்வொரு பகுதியும் சேதமடைந்து வருகிறது. சுற்றுச்சுவர் முற்றிலும் இடிந்து விழுந்துள்ளது. பல்வேறு வரலாற்று தகவல்களை கொண்ட கல்வெட்டுகளும் சேதமடைந்து வருகின்றன. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாமல் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திராவிட மாடல் அரசின் இந்து அறநிலையத்துறையினர் விழிப்புடன் செயல்பட்டு இக்கோவிலின் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சிவ தொண்டர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்தரமேரூர் மாவட்டத்தை சேர்ந்த கிராமத்தில் பேசுகிறேன். இந்த உத்தரமேரூர் மாவட்டம் காவாம்பயிர் பக்கத்தில் புத்தடின்ற கிராமத்தில் சத்யநாதேஸ்வரர் கோவில், மரகதாம்பாளோட நுரை சத்யநாதேஸ்வரர் கோவில் இருக்குது. இது பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக இருக்கிற கோயில் இது. இதில் பல கல்வெட்டுகள் அதெல்லாம் நிறைந்திருக்கு. இது பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் இன்னும் எப்படி தெரியல. ஆகையினால இதை உத்தரமேரூர் சுற்றி இருக்கிற எல்லா கோயிலையும் அறநிலைத்துறை கீழே தான் இருக்குது. இந்த அறநிலைத்துறையில் இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கல. இதை ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்து உடனடியாக கிராமத்தார்களுக்கு அந்த கோவிலை புனரமைப்பு பண்ணி கொடுக்கணும். அந்த மூலவர் சன்னதி ரொம்ப சிதிலம் அடைஞ்சு போயிருக்குது. ஆகையினால இதை கொஞ்சம் அரசாங்கத்தில் இதெல்லாம் தலையிட்டு உடனடியாக இதை ஒரு இல்லைன்னா ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயாவது கொடுத்து கல்வெட்டுகள்லாம் சிதிலமடையாக அதை பார்த்து பழுது பார்த்து கொஞ்சம் பண்ணி கொடுக்கணும் கேட்டுக்கிறோம்.